சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் பஞ்சாட்சரம் என்ற தம்பதியர் மேற்கு வங்கத்தில் தங்கி தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்து வந்தனர். மூத்த மகள் ஜெயலட்சுமி 10ஆம் வகுப்பு வரை மேற்கு வங்க மாநிலத்தில் CBSE பாடப்பிரிவில் படித்து தேர்ச்சி பெற்ற நிலையில் சூழ்நிலை காரணமாக அங்கிருந்து குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு திரும்பினர். தற்போதைய மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் மாணவி ஜெயலட்சுமி தமிழக அரசினுடைய பாடத்திட்டத்தின்படி இங்குள்ள காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 4000 ரூபாய் கட்டணம் செலுத்தி 11ஆம் வகுப்பில் சேர்த்துள்ளனர். தமிழக அரசின் பாடத்திட்டத்தின்படி 11ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் சேர்ந்து படித்து வந்தார். வருகிற மார்ச் மாதம் தேர்வு எழுத வேண்டிய நிலையில் தற்போது பள்ளி கல்வித்துறை அந்த பெண்ணுடைய கல்வி சான்றிதழை ஆராய்ந்ததாகவும் அவர் மேற்கு வங்கத்தில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பில் கூடுதல் பாடமாக 33% மதிப்பெண்களை பெற்றுள்ளதால் தேர்ச்சி அடையவில்லை என்று கூறி அவர் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத அனுமதி இல்லை எனவும் பள்ளி கல்வித்துறை மூலம் அவர் பயின்ற பள்ளிக்கு தபால் அனுப்பப்பட்டுள்ளது. இதையடுத்து மாணவி ஜெயலட்சுமியின் கையில் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியுள்ளது பள்ளி நிர்வாகம். இது குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல தங்கள் பள்ளியில் அப்படி ஒரு மாணவி படிக்கவில்லை என்று மறுத்தனர். ஆண்டு விழாவில் முடிவில் இருக்கிறேன். ஆண்டு விழா ஆண்டு முடிவில் இருக்கேன். நீங்க ஏதாவது பேசுனா நாளைக்கு வாங்க, இல்ல திங்கக்கிழமை வாங்க. இல்ல சார், ஓகேவா? இல்ல சார், அட்மிஷன் போடாம ஒரு வருஷம் எப்படி சார் படிக்க வச்சிருக்கீங்க? ஓகே சார், அப்புறம் பேசுறேன் சார். CBSE வழியில் மத்திய அரசினுடைய பாடத்திட்ட வழியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 11ஆம் வகுப்பு பயின்று வந்தவரை தேர்வுக்கு இன்னும் 20 தினங்கள் இருக்கும் நிலையில் மாற்றுச் சான்றிதழை வழங்கி வீட்டுக்கு அனுப்பியதால் தனது மகளின் படிப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் தனது மகள் 11ஆம் வகுப்பு தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் பாபு சரவணன். மேற்கு வங்காளத்தில் அங்கே இருந்தோம். அவர் 10th அங்கே எழுதினா, அங்கே பாஸ் மார்க்குன்னு சொல்லி தான் எங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. இங்கே வந்து +1 சேர்த்தோம். ஒரு வருஷம் படிச்சுட்டு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. இப்போ வந்து மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மார்க்குக்கு இங்கே செட் ஆகாதுன்னு சொல்லி டிசியை கையில் கொடுத்துட்டாங்க. இது கலெக்டர் மூலியமாக தான் இந்த ஸ்கூலும் எங்களுக்கு கிடச்சிச்சு. அவரே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.